ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்கு Thursday. ஸோ இது என்ன மாதிரி ஒரு டே? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப டயர்டும் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக போகிற டே. வீக்கெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த சைலண்ட் ஹாப்பினஸும் இருக்குது. ஸோ இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக லஞ்ச் பற்றி யோசித்து ரொம்ப ஈஸியாக டிசைடும் பண்ணிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி காலிஃப்ளவர் ஃப்ரை. இந்த டைம் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணினேன். ஆயில் கம்மி, வெசல்ஸ் கம்மி, க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப கம்மி. காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நல்லா அது மேலே தடவி விட்டு அதை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதை தூக்கி ஏர் ஃப்ரையருக்குள்ளே போட்டு செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டில் ஒரு பக்கம் சைட் டிஷ் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருக்கும். கிச்சனும் சைலண்ட்டாக இருக்கும். இந்த சைலன்ஸும் சம்டைம்ஸ் நல்லா தான் இருக்கும். இந்த ஏர் ஃப்ரையருக்கு நான் சொன்ன மாதிரி ஆயில் ரொம்ப கம்மி. 2 பக்கம் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்த ஐட்டம் நம்ம லஞ்ச் ரொட்டீனில் வெண்டைக்காய் மோர் குழம்பு. எங்கள் வீட்டில் தேர்ஸ்டேனாலே மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் கம்பல்சரியாக வந்துடும், இருக்கணும். அந்த மாதிரி தான். ஏன்னா வீக் டேயில் என்னென்னக்கு என்ன சமைக்கணுங்கிற பிளான் வந்து ஆல்மோஸ்ட் நான் வீக்கெண்டில் பண்ணிவிடுவேன். அதனால் இன்றைக்கி வெண்டைக்காவோட போட்டு மோர் குழம்பு. வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணினா குழம்பு குவைட்டாக கோஆப்ரேட் பண்ணும். மோர் குழம்புல பெருசாக அட்டென்ஷன்லாம் தேவையே இல்லைங்க. கேஸ் கம்மி, பேஷன்ஸ் கொஞ்சம் இருந்தால் போதும். அப்புறம் அதுவே செட் ஆகிடும். குழம்பு பாயில் ஆகும்போது ஒரு சாஃப்ட் ஸ்மெல் வரும். பாயில்னால் இது ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. அது ஒரு மாதிரி பாயில் ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அந்த ஒரு பதத்தில் தான் இதை எடுக்கணும். அந்த பதம் பார்த்தாவே தெரியும் லஞ்ச் ஹெவி இல்லை, பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. இதில் ஒன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ஃப்ரை பண்ணினா அந்த ஸ்லைமினஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெசிக்னேஷன் லெட்டர் தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் ரொட்டீனில் தேர்ட் ஐட்டம் பீன்ஸ் பருப்பு உஸ்லி தாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் ரெடி ஆகினோன்னு பிளேட்டில் இருக்கிற ப்ரெசன்ஸே வேறு. பீன்ஸோட சாஃப்ட் க்ரன்ச், பருப்போட ட்ரை டெக்ஸ்சர், மோர் குழம்புக்கு இது பர்ஃபெக்டான மேட்ச். இந்த உசிலியெல்லாம் செய்யும்போது தான் நம்ம பேஷன்ஸு, ஸ்கில், கேரக்டர் எல்லாமே டெஸ்ட் ஆகும். மைண்டில் கொஞ்சம் டவுட் வரும். இவ்வளோ எஃபர்ட் தேவையா, வேணுமா அப்படின்லாம் தோணும். ஆனால் ஃபைனலாக பிளேட்டில் இருந்தால் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். பீன்ஸும் பருப்பும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நீட்டாக இருக்கிற ஃபீலிங் வரும். மெஸ் இல்லை, ஓவர் மசாலா இல்லை, ஜஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி லஞ்ச் ரொட்டீன். குவைட்டாக, ஸ்லோவாக, யூஸ்வலாக. நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.